இரண்டாவது பணக்கார ரவுடி தாவூத் இறந்தது உண்மைதானா? இந்தியாவின் நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி உடல் நலக்குறைவு காரணமாக பாகிஸ்தானின் கராச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா உறுதிப்படுத்தாத தகவல்லாம் வெளியாச்சு. இந்த தகவலை இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மக்களும் அதிகம் பகிர்ந்தாங்க. இதன் மூலமாக இந்தியாவையும் இந்திய மக்களையும் பயமுறுத்திய தாவூத் இப்ராஹிம் திரும்பவும் தலைப்புச் செய்திகளை இடம்பெற்றார். தாவூத் இப்ராஹிம் மரணம் பற்றி செய்தி பொய்யானது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மக்கள் மத்தியில் தாவூத் குறித்த பேச்சு குறையல. சர்வதேச அளவில் தாவூத் இப்ராஹிம் இரண்டாவது பெரிய பணக்கார ரவுடி கும்பலின் ஒன்று என அப்படின்னு ஃபோர்பஸ் சொல்லுது. 2015ஆம் ஆண்டில் தாவூத் இப்ராஹிமின் நிகர சொத்து மதிப்பு 6.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய சொத்து மதிப்பு பற்றி முழுமையான தகவல் தெரிவிக்கலை. தாவூத் இப்ராஹிம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவில் சுமார் 12க்கும் அதிகமான நாடுகளில் தன்னுடைய வர்த்தகத்தை செய்து வந்ததாக சொல்லப்பட்டது. தங்கம், வைரம், போதைப் பொருள் வரையில் எல்லாமே வெளிநாட்டில் இருந்து திருட்டுத்தனமாக கொண்டு வந்தார். தாவூத் இப்ராஹிமுக்கு இங்கிலாந்தில் மட்டும் சுமார் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. இவர் பல்வேறு நாடுகளில் 50க்கும் மேற்பட்ட சொத்துக்களில் முதலீடு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. தாவூத் இப்ராஹிமின் பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஜெர்மனி, துருக்கி, பிரான்ஸ், ஸ்பெயின், மொராக்கோ, சப்ரஸ், ஐக்கிய அரபு எமிரேட், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, நேபாளம், தாய்லாந்து, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் பரவியிருக்கு. கொலம்பியாவை சேர்ந்த பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் தான் உலகிலேயே பெரும் பணக்காரர் அப்படின்னு ஃபோர்பஸ் தெரிவிச்சிருக்காங்க. பாப்லோ எஸ்கோபார் 1989ஆம் ஆண்டில் 9 பில்லியன் டாலர் உடன் பெரும் பணக்கார தாதாவாக இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மும்பையில் தங்க கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட், படம் தயாரிப்பு, தொழிலதிபர்கள் தொடங்கி பாலிவுட் அரசியல் வட்ட வரையில் பெரிய நெட்வொர்க் வச்சிருந்தார் தாவூத். 1993இல் மும்பையில் நடந்த பெரும் குண்டுவெடிப்பு மூலம் சுமார் 257 பேர் மரணம் அடைந்தாங்க. இது தொடர்பாக அமெரிக்கா இதுவரைக்கும் முக்கிய குற்றவாளி பட்டியலில் இணைத்து இவர் தலைக்கு 25 மில்லியன் டாலர் விலை விதிச்சாங்க. 1986 இந்தியாவை விட்டு தப்பித்து துபாயில் தங்கிக் கொண்டு இந்தியாவில் அனைத்து விதமான நாச வேலைகளையும் செய்தார் தாவூத் இப்ராஹிம். இதற்கு பின்பு சில ஆண்டுகளிலேயே பாகிஸ்தானுக்கு போயிட்டு இதுநாள் வரையில் அங்கேயே ரகசியமாக வாழ்ந்து வரார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இதை பாகிஸ்தான் மறுத்தே வந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானில் தாவூத் பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்பே சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் தாவூத் இப்ராஹிமுக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர் மூலம் விஷம் வைக்கப்பட்டதாகவும் கராச்சி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்றதாகவும் தகவல்லாம் வெளியாச்சு. இது தொடர்பாக இந்தியாவின் முன்னணி ஊடகமான இந்தியா டுடே வெளியிட்ட செய்தியில் கராச்சி மருத்துவமனையில் தாவூத் சிகிச்சை பெற்றார். அவர் இருக்கக்கூடிய தளத்தில் வேறு எந்த நோயாளியும் அனுமதிக்கப்படலை. அவர் குடும்பத்தினர் மட்டும் இருக்காங்க. தாவூத்தின் உடல் நலம் தொடர்பாக மும்பையில் இருக்கக்கூடிய அவரது சொந்தக்காரங்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பொறுப்பு பிரதமர் அன்வர் அல் ஷக் ஹகாரினுடைய எக் பக்கத்தில் வெளியான பதிவு அப்படிங்கிற பெயரில் ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருக்கு. அதில் மனித குலத்தின் மீட்பர், பாகிஸ்தான் மக்களின் இதயங்களை கவர்ந்தவர், மேன்மைமிகு தாவூத் இப்ராஹிம் மர்ம நபரால் விஷம் வைக்கப்பட்டு உயிரிழந்து விட்டார். கராச்சி மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்தது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இணையவாசிகள் ஆய்வு செய்த போது குறிப்பிட்ட எக்ஸ் வலைதள கணக்கு பாகிஸ்தான் பொறுப்பு பிரதமர் காகரின் வலைதள கணக்கு கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பிடிஐ கட்சி சார்பில் இணைய வழியில் சில நாட்களுக்கு முன்னாடி இரவு சிறப்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக பாகிஸ்தான் முழுவதும் நேற்று முன்தினம் இரவு இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. இதனால் சமூக வலைதளங்கள் முழுமையாக முடங்கின. ஆனால் தாவூத் இப்ராஹிமுக்கு விஷம் வைக்கப்பட்டதாலேயே பாகிஸ்தானில் இணைய சேவை முடக்கப்பட்டதாக செய்தி ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கு. பாகிஸ்தானின் முன்னணி ஊடகங்களில் தாவூத் இப்ராஹிம் தொடர்பாக எந்தவித செய்தியும் வெளியாகலை. ஆனால் தனது நாட்டில் உலகின் மிக முக்கியமான குற்றவாளியான தாவூத் இல்லை என்று கூறி வரும் நிலையில் சாவை மட்டும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதவர் தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.